അമ്മേ കാളിയമ്മേ അരുളൂ നിന്നുടെ ആദിവ്യ സൂക്തങ്ങൾ അരുളപ്പാടായി ഉള്ളിനുള്ളിൽ ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ. ദുർഗേ ദേവിയമ്മേ ഭദ്രേ നിന്നുടെ ചിലമ്പൊലി കേട്ടെന്ന ഇന്ദ്രാദിദേവകളും നമിക്കും. ചെമ്പട്ടുടുത്തുകൊണ്ടമ്പലം ചുറ്റുന്നോരമ്പലപ്രാവുകളാണീ ജന്മം. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ. மரியாதைக்குரிய நம்முடைய ஆதிபராசக்தியினுடைய சின்னத்தம்பி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நம்முடைய இயக்க பொறுப்பாளர் தர்மரட்சண சமிதியினுடைய மரியாதைக்குரிய பாலசேகர் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். மற்றும் இயக்க பொறுப்பாளர் அத்தனை பேரையும் நாம் இங்கே வரவேற்கின்றோம். அதோடு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 மாவட்ட தலைவர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். விஜயதசமியுடன் தொடர்புடைய நம்முடைய சமுத்திரகிரி யாத்திரையினுடைய துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சங்கத்தினுடைய அதிகாரிகளே மற்றும் சக இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, தலைவர்களே, இன்னைக்கு 4 நாட்கள் இருமுடி கட்டி புனித நீருடன் நடந்து கன்னியாகுமரி அம்மனை தொழுதுவிட்டு இங்கே கன்னியாகுமரி அம்மனுடைய ஆலயத்தின் முன்பாக முக்கடல் சந்திப்பில் இருந்து புனித தீர்த்தம் எடுத்து காளிமலையில் இருக்க தேவிக்கு அபிஷேகம் செய்வதற்காக 4 நாட்கள் நடந்து குடும்பத்தை விட்டு நடந்து செல்ல வந்திருக்கின்ற பக்தர்களே, இந்து சமயத்தினுடைய வேறு ஒவ்வொரு இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களே, தலைவர்களே, இந்து இயக்கங்களுடைய தொண்டர்களே, இந்து சமயத்தினுடைய சார்ந்தவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி இந்த நிகழ்ச்சியானது பல ஆண்டுகளாக சமுத்திரத்திலிருந்து புனித நீரை எடுத்து மலையிலே இருக்கின்ற காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் சமுத்திரத்தில் இந்துக்களுக்கு செல்ல உரிமை இல்லை என்கின்ற ஒரு காலகட்டம் வந்த பொழுது சமுத்திரமும் கிரியும் இந்து சமுதாயத்துக்கு சொந்தமானது என்பதை இந்த உலகிற்கு பிரகடனப்படுத்துகின்ற நோக்கத்திலே இந்த ரத யாத்திரையானது ஆரம்பிக்கப்பட்டு இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் இருகரங்கூப்பி வரவேற்று நீங்கள் அனைவரும் இந்த விழாவிற்காக பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து பல ஏற்பாடுகளை செய்தமைக்கு நன்றியை கூறி நீங்கள் அனைவரும் 30ஆம் தேதி காளிமலையிலே வந்து அங்கே நடைபெறுகின்ற அனைத்து ஆன்மீகபூர்வமான நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து எல்லா காளிமலையினுடைய நிகழ்ச்சிகளுக்கும் உங்கள் அனைவருடைய ஆதரவும் வேண்டும் என்று கேட்டு வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அடுத்தபடியாக நம்முடைய கேரளா மாநிலத்தினுடைய இந்து தர்ம பரிஷத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் கோபால்ஜி அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். ഈ വേദിയിൽ സന്നിഹിതരായ ബഹുമാന്യരായ വ്യക്തികളെ, പ്രിയപ്പെട്ട സുഹൃത്തുക്കളെ, നമസ്കാരം. തമിഴ് பேசாൻ தெரியாது, മലയാളത്തിൽ பேசாനും தெரியாது, അതുകൊണ്ട് മലയാളത്തിൽ സംസാരിക്കും.
വലിയൊരു പരിപാടി ഏകദേശം 90കളിൽ തുടങ്ങിയ ഒരു വലിയ സമരത്തിൻ്റെ ഒരു സംഘർഷത്തിൻ്റെ ഭാഗമായിട്ടാണ് ഇന്ന് നമുക്ക് ഈ പരിപാടി ഇവിടെ നിന്ന് തുടങ്ങാൻ സാധിക്കുന്നത്. ഹൈന്ദവ സമൂഹം വിഘടിച്ചു നിന്ന് അസംഘടിതരായി പോരാട്ട വീര്യമില്ലാത്തവരായിരുന്ന കാലത്ത് ആ കാലത്ത് മാർത്താണ്ഡവർമ്മ മഹാരാജാവ് ഒളിച്ചു പോകേണ്ട അവസ്ഥ വന്ന സമയം, ആ സമയത്താണ് ഈ കാളിമലയിൽ അഭയം കൊടുത്തത് എന്നാണ് ചരിത്രം, എന്നാണ് ഐതിഹ്യം. അയ്യപ്പ ഭഗവാൻ അവിടെ പ്രത്യക്ഷപ്പെടുകയും അഭയം നൽകുകയും ചെയ്തു. അതോടൊപ്പം തന്നെ ദുർഗയുടെ വലിയൊരു ശക്തി കേന്ദ്രം കൂടിയിട്ടാണ് കാളിമല എന്നറിയപ്പെടുന്നത്. സമുദ്രത്തിൽ നിന്ന് 3000 അടി ഉയരത്തിൽ കിടക്കുന്ന ആ സ്ഥലം കൈയടക്കാനും കയ്യേറാനും വേണ്ടി എന്നെന്നും മലകളും അതേപോലെ തന്നെ വനങ്ങളും കയ്യേറിക്കൊണ്ടിരുന്ന രാജ്യദ്രോഹ ഛിദ്രശക്തികൾ അവർ തയ്യാറായപ്പോൾ സംഘടിത ശക്തി ഒന്നിച്ചുകൂടി ആ വിദ്രോഹ ശക്തികളെ തുരത്തിയതിൻ്റെ ഒരു ചരിത്രം കൂടി അതിലുണ്ട്. ഒളിച്ചോടാൻ തയ്യാറായ മാർത്താണ്ഡവർമ്മയെ അല്ല പിൽക്കാലത്ത് കണ്ടത്. ഒളിച്ചോടാൻ തയ്യാറായില്ല നിങ്ങളെപ്പോലത്തെ ഈ സമൂഹത്തെയാണ് ജനങ്ങൾ കണ്ടത് എന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കണം. അതുകൊണ്ട് തന്നെ സംഘടിത ശക്തിയായി തീർന്ന നമ്മൾ ഇതേപോലുള്ള കാര്യങ്ങൾ വീണ്ടും ഈ സമൂഹത്തിൽ ഉണ്ടാകും എന്ന ചിന്തയോടുകൂടി ഇവിടെ നിന്ന് തിരുവനന്തപുരത്തേക്ക് പോകുന്ന വഴിയിൽ ആ റോഡിൻ്റെ 2 വശത്തും കാണുന്നത് എന്താണെന്ന് അതേ ശക്തികൾ ഉയർത്തിയ വലിയ വലിയ ബിൽഡിങ്ങുകളാണെന്നുള്ളത് നമുക്കറിയാം. അതെല്ലാം മനസ്സിൽ വെച്ചുകൊണ്ട് ഇനിയും ഇത്തരം ദുഷ്ടശക്തികളെ നേരിടാൻ തയ്യാറാകണം എന്ന് മാത്രം അഭ്യർത്ഥിച്ചുകൊണ്ട് ഞാൻ എൻ്റെ വാക്കുകളെ ഉപസംഹരിക്കട്ടെ. ജയ് ഹിന്ദു ധർമ്മം, ജയ് ഭാരത് മാതാ. உரையாற்றுவதற்காக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சின்னத்தம்பி அவர்களை அழைக்கின்றோம். படைத்த உன்னை சன்னடங்கிய பராசக்தியை காத்திடுவாய். நம்முடைய இந்து மதம் எந்த காலத்திலே தோன்றியது என்று யாருக்குமே தெரியாது. ஆதிகால மதம். இயற்கையை நாம் ஆதிகாலத்திலே வணங்கி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொன்றையும் இயற்கையாக பார்த்தோம். நதிகளுக்கு நாம் இறைவனுடைய பெயரை வைத்தோம், அம்மாவினுடைய பெயரை வைத்தோம். ஏனெனில் அப்படி இருந்தாலும் நதி சுத்தமாக இருக்கும். அதுபோல இப்போது அவங்க சொன்னது போல கடலும் மலையும் எல்லாமே இயற்கை. இயற்கையின்றி யாரும் வாழ முடியாது. நமக்கு உணவு கிடைக்க வேண்டுமானால் இயற்கையில் தான் கிடைக்க வேண்டும். அதுதான் அற்புதமான சக்தியாக நாம் வழங்குகிறோம். ஆதிபரா சக்தியாக, காளியம்மையாக நாம் வழங்கி கொண்டிருக்கின்ற தெய்வங்கள் அனைவருமே நமக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது. அதுதான் நம்ம எல்லாம் காக்கும். அது நம்ம எல்லாம் காக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. அடுத்தபடியாக நம்முடைய தினமலர்னுடைய தலைவர் தினேஷ் அவர்களை ஒரு 2 நிமிடம் பேசுவதற்காக. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்படி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு நானும் உங்கள் கூட கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்து தர்மத்தை நம்ம எல்லாரும் நல்லபடியாக காப்பாற்றணும். அது மாதிரி இயற்கையையும் நம்ம நல்ல அடுத்த ஜென்ரேஷனும் அதை பாதுகாக்கிற மாதிரி நம்ம அதை வழிநடத்தி கொண்டு போய் அடுத்த ஜென்ரேஷனும் அதை நல்லபடியாக பாதுகாக்கணும். ஏன்னா இயற்கை நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வரப்பிரசாதம். இந்த ரத யாத்திரை இப்படி ஒரு அருமையான ஒரு இடத்துலேருந்து துவங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்னை அழைத்த விழா கமிட்டி அனைவருக்கும் என் அன்பான நன்றிகள். தேங்க்யூ. நம்முடைய இந்த ரத யாத்திரைக்கு ஆசி உரை வழங்குவதற்காக மரியாதைக்குரிய சுவாமிஜி அவர்களை அழைக்கின்றோம். காக்கியும் கொடுப்போம் நாமும் பலமுடன் வாழ்வோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயில்லாதிருந்து வாழ்வார். தாழ கிடப்பாரை தற்காக்க வந்த தயாபரன் எம்பெருமான் வைகுண்ட பெரம்பலில் திருமுத்திரோடு கணிந்து
ஆண்டுதோறும் இந்த நவராத்திரி நாளில் சமுத்திரகிரி யாத்திரை கொஞ்சம் பேருக்கு தெரிந்த முறையில் நடந்தது இன்று உலகமே எட்டி பார்க்கின்ற அளவுக்கு வீரமாகவும் விவேகமாகவும் என் அன்னை பத்ரகாளி சிறப்பாக நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அன்னையினுடைய திருவடிக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்து நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறோம். இன்று தமிழகத்திலே இந்து தர்மம் அழிந்து விடுமோ என்ற ஒரு ஏக்கம் எங்களை போன்ற பண்டாரங்களுடைய மனதிலே இருக்கிறது. எங்கள் கோயில்கள் துன்புறுத்தப்படுகிறது, எங்கள் கோயில் முதல்கள் அழிக்கப்படுகிறது. இந்த சமுத்திரகிரி யாத்திரையின் லட்சியமே நம்முடைய மலைகள், சமுத்திரமும் நமது, கிரிகளும் நமது என்ற எண்ணங்கள் தான். ஆனால் குமரி மாவட்டத்தில் பல கிரிகள் இன்று யார் யாருக்கோ தாரவாக்கப்பட்டு இருக்கிற நிலை இருக்கிறது. இந்து தர்மம் தான் இருக்கிற வரைதான் மற்ற மதங்கள் இங்கே புனிதப்படுத்தப்படும், மற்ற மதங்களும் இணக்கமாக இருக்கும். ஆனால் இந்து தர்மம் அழிக்கப்பட்டு விட்டால் நம்முடைய தேசமே அழிக்கப்பட்டதற்கு சமம். அது மாற்றமே கிடையாது. நான் உண்மையிலேயே வேதனையோடும் கொஞ்சம் வேகத்தோடும் தான் நான் வந்திருக்கிறேன். பார்க்கிற நிலை எல்லாம் அழிக்கப்படுகிறது. நம்முடைய தமிழகம் எப்படி இருக்கிறது? நாம் அனைவரும் சரியாக இருக்கிறோம், ஆனால் நம் பக்கத்து வீட்டுக்காரன் சரியாக இருக்கிறானா சிந்திக்குவோம். நம்முடைய அப்படி என்றால் இந்த நிலை வந்திருக்காது, நம்முடைய நிலை வந்திருக்கிறார்கள். நாம் இன்று உயர்ந்த இடத்தில் தானே இருப்போம். ஒருவரை கூட தேர்ந்தெடுக்க முடியலை. நாம் இந்து தர்மத்தில் அழகாக இருக்கிறோம், அற்புதமாக இருக்கிறோம். ஆனால் நம் பக்கத்து வீட்டுக்காரன் சரியாக இல்லை. அவனை தட்டி எடுக்க வேண்டும், அவனை வா என்று அழைக்க வேண்டும், அவனை நம்முடைய இயல்புக்கு வரும். அவன் இந்துவாகத்தான் இருக்கிறான். ஆனால் தேர்தல் என்று வருகின்ற பொழுது அவன் அரசியல்வாதியாக மாறிவிடுகிறான். ஆனால் பிற மதங்களிலே இருப்பவர்கள் எல்லோரும் வருகின்ற போது அவன் மதத்துக்கு சம்பந்தப்பட்டவனாக இருக்கிறானே என்று அரசியல்வாதியாக இல்லை. அப்படிப்பட்ட நிலை நம்மிடம் இருக்கிறது. அந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் ஒவ்வொரு தொண்டர்களும் நாம் புரட்சியோடு செயல்பட்டால் இந்த சமுத்திரகிரி யாத்திரை அன்னை காளி அன்னையினரால் தமிழகம் நலவசப்படும், நம் இந்துக்களின் கோட்டையாக மாறும், இந்து தர்மம் வாழும். பாரத் மாதா கி ஜெய். ஐயா பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஒவ்வொருத்தராக நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் போன்ற ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விஸ்வ பரிஷத்தினுடைய காளியப்பஞ்சி பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நம்முடைய சின்னத்தம்பிஜி அவர்களுக்கு மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தர்மராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக சாமிஜி அவர்களுக்கு நம்முடைய பார்வதிபுரத்திலிருந்து தோட்டியோடு வரையிலான இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சிவசீல் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக விழாக்குழு தலைவர் ராஜன் அவர்கள் நம்முடைய விழாக்குழுவினுடைய தலைவர் பத்மகுமார்ஜி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். குமரேசதாஸ் அவர்கள் விஸ்வ பரிஷத்தினுடைய குமரேசதாஸ் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய உமாரதி அவர்கள் கோபால்ஜி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். தினமலரனுடைய மரியாதைக்குரிய டிஎஸ்சி அவர்களுக்கு நம்முடைய விஸ்வ பரிஷத்தினுடைய குமரேசதாஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நம்முடைய ஸ்ரீ பத்மநாபன்ஜி அவர்களுக்கு மோகன்ஜி அவர்கள் இல்ல ராஜசேகர்ஜி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். இத்துடன் நம்முடைய பொன்னாடை போர்த்தி நிகழ்ச்சியானது முடிவடைகின்றது. அடுத்தபடியாக நம்முடைய இதை கலந்து கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி உரையாற்றுவதற்காக ஆர்மூச்சி அவர்களை அழைக்கிறேன். சமுத்திரகிரி ரத யாத்திரையானது இன்று நமது கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் முன்பு ஆரம்பித்து பத்துக்காணி காளிமலையை சென்று 4 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த ரத யாத்திரையில் 4 நாட்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ள பக்த கோடிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற வண்டி குடியிருப்பவரை சார்ந்த திரு ராமலிங்கம் அவர்களை நமது மோகன்ஜி அவர்கள் பொன்னாடை அணித்து கௌரவிப்பார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர்
பொன் ராதாகிருஷ்ணன்ஜி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சங்க அதிகாரிகளுக்கும், பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து இந்து இந்து அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும், காளி பக்தர்களுக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவை தலைமையேற்று செல்வதற்கு ஐயப்பன்ஜி அவர்களை அழைக்கிறோம். மரியாதைக்குரிய நம்முடைய காளிமலையினுடைய முன்னாள் தலைவர் சலீம்குமார் அவர்கள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் மேடை பக்கம் வர வேண்டும். ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் அவர்கள் அடுத்தபடியாக நம்முடைய ரத யாத்திரையுடைய முக்கிய அம்சமாக இருக்கின்ற துவஜம் ஏற்றி வைத்து தொடங்குகின்ற நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. அதற்காக துவஜத்தை ஏற்றி துவஜத்தை நம்முடைய மேற்கு ஜில்லாவினுடைய ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கத்தினுடைய சங்கஜாலக் மரியாதைக்குரிய ராஜேந்திரஜி அவர்கள் அந்த துவஜத்தை ஏற்றி, கிழக்கு ஜில்லாவினுடைய மரியாதைக்குரிய சங்கஜாலக் ராஜாராஜி அவர்களிடம் வழங்கி அந்த நம்முடைய துவஜம் ஏந்தி காளிமலை வரை வருகிற இருக்கின்ற நம்முடைய நாமம் மனோகர்ஜி அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். അമ്മേ മാരിയമ്മേ മഹിതമന്ത്രം ചൊല്ലി ഞങ്ങൾ നമിക്കുന്നു. ശ്രീലകവാതിൽ തുറന്നു വരൂ. ചന്ദ്രിക ചന്ദനം ചാർത്തും നേരത്ത് പ്രണവതീർത്ഥം പോലെ നീ ഒഴുകും. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ. മംഗള ശംഖൊലി കേൾക്കുന്നല്ലോ നെയ്ത്തിരി കതിരാടും നിന്നടയിൽ. കാഴ്ചയായി നേർച്ചകളേകിടുമ്പോൾ പാപങ്ങൾ നീക്കണേ സകലേശ്വരി. രുദ്രേ ഭദ്രേ കാളി മഹിഷാസുരമർദിനിയായി വന്നൊരു അമ്മതൻ തൃപ്പാദം മക്കൾ കുന്തിടുന്നേ. ഭൂപാളരാഗത്തിൽ പാടി സ്തുതിക്കുമ്പോൾ ധീരൻ മിഴി തുടയ്ക്കാൻ വരുമോ. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ. മംഗള ശംഖൊലി കേൾക്കുന്നല്ലോ നെയ്ത്തിരി കതിരാടും നിന്നടയിൽ. കാഴ്ചയായി നേർച്ചകളേകിടുമ്പോൾ പാപങ്ങൾ നീക്കണേ സകലേശ്വരി.
அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய பக்தர்கள் புடைசூழ புனித பயணம் இதோ உங்கள் பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இருமுடி கட்டி பால்குடம் தோங்கி நிற்கும் புனிதமலையாம் காளிமலையில் வீட்டிருக்கும் காளியம்மனை தரிசிக்க உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறோம். தென்னிந்தியாவின் புதிய ஸ்தலம் காளிமலை. ലക്ഷ്മി ദേവി ഐശ്വര്യദായിനി ദുരിത നിവാരണം ചെയ്തിടുമ്പോൾ സത്വഗുണലയ ഭംഗിയൊഴുകുന്ന മന്ദഹാസം തൂകി നിൽക്കുന്നു നീ. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ. മംഗള ശംഖൊലി കേൾക്കുന്നല്ലോ നെയ്ത്തിരി കതിരാടും നിന്നടയിൽ. കാഴ്ചയായി നേർച്ചകളേകിടുമ്പോൾ പാവങ്ങൾ നീക്കണി സകലേശ്വരി. ഹരിഹരസുതനയ്യൻ അയ്യപ്പൻ വാഴുന്ന കാളിമലയിലായി വാഴുന്നോളേ. അഴകിന്റെ അഴകായി അറിവിന്റെ പൊരുളായി ഭഗതികൾക്കെന്നും നീ ആശ്രയമായി. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ. മംഗള ശംഖൊലി കേൾക്കുന്നല്ലോ നെയ്ത്തിരി കതിരാടും നിന്നടയിൽ. കാഴ്ചയായി നേർച്ചകളേകിടുമ്പോൾ പാവങ്ങൾ നീക്കണി സകലേശ്വരി. അമ്മേ മഹേശ്വരിയേ നാരിമാർക്കെന്നെന്നും ശബരിമലയാകും മണ്ഡലക്കാലം പോൽ കാളിമല. ദുർമുഖമൊക്കെയും ദൂരയകറ്റുന്നൊരയ്യപ്പ സ്വാമിക്ക് ശരണം വിളി. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ. മംഗള ശംഖൊലി കേൾക്കുന്നല്ലോ നെയ്ത്തിരി കതിരാടും നിന്നടയിൽ. കാഴ്ചയായി നേർച്ചകളേകിടുമ്പോൾ പാവങ്ങൾ നീക്കണി സകലേശ്വരി. ആദിപരാശക്തിയേ നാഗയക്ഷിയമ്മ നാഗരജാവുമായി വാഴുന്നു മേവുന്നു കാളിമല. അയ്യപ്പനും കൂടെ ഗണനായകനും സുരലോകമാക്കുന്നു കാളിമല. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ. മംഗള ശംഖൊലി കേൾക്കുന്നല്ലോ നെയ്ത്തിരി കതിരാടും നിന്നടയിൽ. കാഴ്ചയായി നേർച്ചകളേകിടുമ്പോൾ പാവങ്ങൾ നീക്കണി സകലേശ്വരി. ശ്രീധർമ്മശാസ്താവേ ശരണാഗതിയില്ലാതുഴറും ജന്മം തരള ഹൃദയ ശങ്കാക്കിടുന്നു. ആയിരം ആയിരം മനസ്സുകൾ തേങ്ങുന്നു നിൻ ദിവ്യ ദർശനം നൽകിടണേ. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ. മംഗള ശംഖൊലി കേൾക്കുന്നല്ലോ നെയ്ത്തിരി കതിരാടും നിന്നടയിൽ. കാഴ്ചയായി നേർച്ചകളേകിടുമ്പോൾ പാവങ്ങൾ നീക്കണി
ശിരസിലുണ്ടേ നെയ്ത്തേങ്ങ നിൻ മുന്നിലർപ്പിക്കുവാനായി കാളിമലയേറ്റം കേറിയിടുന്നേ കന്നിയയ്യപ്പന്മാർ പോലും വരുന്നല്ലോ ദുഃഖഭാരം നീ അകറ്റേണമേ ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ മംഗള ശംഖൊലി കേൾക്കുന്നല്ലോ നെയ്ത്തിരി കതിരാടും നിന്നടയിൽ കാഴ്ചയായി നേർച്ചകളേകിടുമ്പോൾ പാപങ്ങൾ നീക്കണേ സകലേശ്വരി അമ്മേ കാളിയമ്മേ കാർത്യായനി ദേവി ഗൗരി ശങ്കരി ദുർഗേ കാളിമലയംബികേ ശരണം മുഴങ്ങുന്നു ഞാണുലി എന്ന പോൽ ഹൃദയങ്ങൾ അമരുന്നു നിൻ സവിധേ ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അംബേ ശുഭദേ ജഗദംബികേ അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ